மூவி மேஜிக் நேயர்களுக்கு வணக்கம். தரம் வாய்ந்த உலக சினிமாக்களை பத்தி தெரிஞ்சுக்க மூவி மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் 2005 ரிலீஸ் ஆன மியூனிக். இது உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஆக்ஷன் த்ரில்லர். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ட் பண்ண இந்த படம் அவருடைய மத்த படங்களான ஜுராசிக் பார்க், ஜாஸ் மாதிரி ரொம்ப பாப்புலர் இல்லாட்டியும் இது ஒரு இன்டென்ஸ் கிரிப்பிங் த்ரில்லர். இஸ்ரேல் பாலஸ்டைன் நாடுகளுக்கு இடையே பல வருஷமா உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெர்மனியில் உள்ள மியூனிக் நகரத்துல 1972 ஒலிம்பிக்ஸ் நடக்குது. இந்த ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒலிம்பிக்ஸ் டீம் மியூனிக் நகரத்துல இருக்குது. பிளாக் செப்டம்பர்ங்கிற பாலஸ்தீனியன் டெரரிஸ்ட் குரூப் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒலிம்பிக்ஸ் டீம்ல உள்ள 11 பேரை சுட்டுக் கொன்றது. இந்த கண்மூடித்தனமான தாக்குதல் தன்னுடைய நாட்டுக்கு ஏற்பட்ட பெரிய தலைகுனிவு, அவமானம் நினைக்கிற இஸ்ரேல் நாட்டு பிரதமர் இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட 11 பேரை கொல்றதுக்காக 5 பேர் கொண்ட ஒரு ரகசிய குழுவை அமைக்கிறார். 5 பேர் கொண்ட இந்த குழு யூரோப்பின் பல பாகங்களில் ஒளிஞ்சிருக்கிற இந்த 11 பேரை எப்படி ஒவ்வொருத்தரா கண்டுபிடிச்சு கொள்றாங்க அப்படிங்கறதா படத்தோட மீதி கதை. அடிப்படையில இது ஒரு சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தன்னுடைய நாட்டுக்கு ஏற்பட்ட அவமானத்தை, தலைகுனிவை போக்குறதுக்காக டெரரிஸ்ட பழி வாங்குறது கொஞ்சம் வித்தியாசமாகவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறதா இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம். இந்த 11 டெரரிஸ்ட யாருக்கும் தெரியாம ரகசியமா கொள்ளாம எல்லா நாடுகளுக்கும், எல்லா டெரரிஸ்டுக்கும் தெரியற மாதிரி பாம் வச்சு கொண்டிருக்கும் இஸ்ரேல். அதாவது நீ என் மேல கை வச்சேன்னா உலகத்துல எந்த மூலையில நீ இருந்தாலும் தேடி வந்து அடிப்போம்னு சொல்லியிருக்கும் இஸ்ரேல். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஜான் வில்லியம்ஸ் கலக்கி இருப்பார். படம் ஆரம்பிச்ச உடனே டெரரிஸ்ட் எல்லாரும் அந்த கேட் மேல ஏறி குதிச்சு ஓடுவாங்க. அப்ப உள்ள பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயே நமக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு. டெரரிஸ்ட கொல்றதுக்காக அவருடைய டெலிபோன்ல பாம் வச்சு அவர் போனை கால் பண்ண அவர் போன் எடுக்கிறப்ப பாம்பை ட்ரிகர் பண்ணி வெடிக்க வைக்கிறது தான் பிளான். ஆனா துரதிருஷ்டவசமா ரிங் போற அந்த டெலிபோனை அந்த டெரரிஸ்டோட ஒரு சின்ன பொண்ணு எடுத்துரும். இதை தெரிஞ்சுக்கிற மொசாட் ஏஜென்ட் ஸ்டாப் கத்திக்கிட்டு ட்ரிகரை கைது வச்சிருக்கிற இன்னொரு மொசாட் ஏஜென்ட் நோக்கி ஓடுறப்ப ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவங்களுக்கு மட்டுமல்ல நமக்குமே டென்ஷன் ஏத்தி சீட் நோடிக்கு கொண்டு வந்துரும். இப்படி சில இடங்களில் டென்ஷன் ஆக்கியும் சில இடங்களில் சோகத்தில் ஆழ்த்தியும் ஜான் வில்லியம்ஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் விளையாடி இருக்கும். போட்டிருக்க ட்ரெஸ், கார், கன்ஸ், டெலிபோன், டெலிவிஷன், ஏர்போர்ட் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சு நம்மள 70ஸ்க்கே கூட்டி போயிருப்பார் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். கதை நடக்கிற காலகட்டம் 70s, ஆனா படம் எடுத்த காலகட்டம் 2005. இந்த காலகட்டத்துல ட்வின் டவர் இடிஞ்சிருச்சு. பேக்ரவுண்ட்ல ட்வின் டவர் இருக்கான்னு கூர்ந்து கவனிச்சேன். அட, ட்வின் டவர் இருக்குது. இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் கோட்டை விட்டுறாம ரொம்ப கரெக்டா பண்ணிருப்பார் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். அந்த டெரரிஸ்ட் அட்டாக்க ஒரே சமயத்துல சொல்லாம படம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா சொன்னது அங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நமக்கு தூண்டுற மாதிரி வச்சிருக்கிறது ஒரு நல்ல யுக்தி. இப்படி சொன்னதுனால அந்த பிளாஷ்பேக் ரொம்ப ஓவர் டோஸா இல்லாம போர் அடிக்காம நமக்கு இருக்குது. இதே யுக்தியை தான் சுதா கோங்கரா சூரரை போட்டு படத்திலையும் பயன்படுத்தி இருப்பாங்க. ஒரு ஃபீமேல் அசாசின கொல்ற மாதிரி ஒரு சீன் வரும் படத்துல. அந்த பெண்ணோட நிர்வாணமும் கழுத்துல படுற குண்டு சேர்ந்து அந்த சீனை கோரமாக்கி நமக்கு ஒரு விதமான அன்ஈசி ஃபீலிங்க அது ஏற்படுத்தும். நமக்கு ஏற்பட்ட அதே ஃபீலிங் அந்த கொலையில ஈடுபட்ட மொசாட் ஏஜென்ட்டுக்கும் ஏற்படுறது நமக்கு அடுத்த சீன்ல தெரிய வரும். இப்படி ஒவ்வொரு தீவிரவாதியா தேடி பிடிச்சு கொள்ள அவங்க சாக அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொருத்தங்க வந்துகிட்டே இருக்காங்க. இத பாக்குறப்ப நம்ம பண்றது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த மொசாட் ஏஜென்ட்ஸ் தள்ளப்படுவாங்க. மளிகை சாமான் வாங்கிட்டு லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வயசான தீவிரவாதிய கொல்ல தயங்குறது, உயிருக்கு பயந்து கிளாசெட்ல படுத்து தூங்குறது, தன்னுடைய கை குழந்தையோட குரலை கேட்டு உடஞ்சு அழுகிறது, தன்னுடைய கை குழந்தையோட வீதியில நடந்துட்டு போறப்ப யாரோ தன்னை பின்தொடர்ந்து கார்ல வர்றாங்கன்னு சந்தேகப்பட்டு பயந்து ஓடுறது, ஹோட்டல் ரூம்ல தன்னோட நட்பா பேசிய தீவிரவாதிய பாம்பு வச்சு கொல்றதுக்கு முன்னாடி சின்னதா தயங்குறது போன்ற சீன்களை வச்சு மொசாட் ஏஜென்ட்ஸும் நம்ம போல பயம், பாசம், அன்பு, பரிவு, இரக்கம் உள்ள சாதாரண மனிதர்கள் தான் காமிச்சு படத்தோட நம்பகத்தன்மையும் இயல்புத்தன்மையையும் அதிகப்படுத்தி இருப்பாங்க. படத்தோட சில இடங்கள்ல ஸ்லோவா இருந்தாலும் இது நிச்சயம் பார்க்க வேண்டிய இன்டென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர். படத்தோட மேக்கிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர், படத்தில் சொல்லப்பட்ட உண்மை சம்பவங்கள் இது எல்லாம் சேர்ந்து உங்களை இந்த படத்தை என்ஜாய் பண்ண வைக்கும். இந்த வீடியோ பத்தின மற்றும் இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின கருத்துக்களை இங்க பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க.